ஸ்ரீமதே ராமானுஜாய நமः. ஸ்ரீமத் வரவரமுனையே நமः. ஸ்ரீசைலேசதயாபாத்திரம் தீபக்தியாதிகுணார்ணவம் யதீந்திரப்பிரவணம் வந்தே ரம்யஜா மாதரம் முனிம் லக்ஷ்மீநாதசமாரம்பாம் நாதயாமுனமத்தியமாம் அஸ்மதாச்சாரியபரியந்தாம் வந்தே குருபரம்பராம் யோ நித்யமच्युतपदाम्बुजयुग्मरुग्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैहिकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये नीलातुङ्गस्तनगिरितटी शुद्धमुद्बोध्य कृष्णं पारार्ध्यं स्वं श्रुतिशतशिरः सिद्धमध्यापयन्ति स्वोच्छिष्टायां सृजनिकलितं याबलात्कृत्य भुङ्क्ते गोदादस्यै नमिदमिदं பூயையே வாஸ்து பூயகா. அன்னவயல் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதியம் இன்னிசையால் பாடிக் கொடுத்தால் நற்பாமாலை பூமாலை சூடிக் கொடுத்தாலை சொல்லு சூடிக் கொடுத்து சுடற்குடியே தொல்பாவை பாடியருள வல்ல பல்வளையாய் நாடினி வேங்கடவர்க்கு என்னைடி என்ன இன்மாத்தம் நாம் கடவா வண்ணமே நல்கு. அடியன் சமாபனம் தெரிவிச்சுக்கிறேன். இன்னைக்கு அடியன் கொஞ்சம் லேட் ஆனதுனால அடியன் காத்தால் பண்ண முடியல. அதனால் சமாபனம் தெரிவிச்சுக்கிறேன். மேலே பாசுரத்துக்கு போகலாம். இன்றைய பாசுரம் திருப்பாவை 4வது பாசுரம். அதாவது நம்ம திருப்பாவையில் இது வரைக்கும் 3 நாள் ஆகிப்போச்சு. 3 நாள் என்னென்ன பார்த்தோம்? முதல் நாள் மார்கழி திங்கள் மது நிறைந்த நன்னாளால் அப்படின்னு சொல்லிட்டு நாராயணனே நமக்கே பறை தருவான். அதாவது இந்த திருப்பாவையில் முதல் 5 பாசுரத்தில் ஆண்டாள் என்ன சொல்ல வரா அப்படின்னா 5 நிலைகளை சொல்கிறான். அதாவது பெருமாளுடைய 5 நிலைகளை சொல்கிறான். அது எப்படின்னா பரத்வம் அப்படின்னா வைகுண்டத்தில் இருக்கிற நிலை. வைகுண்டநாதனா பரமபதநாதனா வைகுண்டத்தில் இருக்கார் இல்லையா, அது வந்து பரத்வம் அப்படின்னு சொல்லுவாள். அப்புறம் வியூகம் ஷீராப்திநாதத்தில் நித்திரையில் யோக நித்திரையில் இருக்கார் இல்லையா, அது வந்து வியூகம் அப்படின்னு சொல்கிறான். அப்புறம் விபவம்னா அவதாரம். அந்த மாதிரி அவதாரம் பண்ணி ராமாவதாரம், கிருஷ்ணா அவதாரம், வராக அவதாரம், பல அவதாரங்கள் பண்ணி நம்மளை ரட்சணம் பண்ணுறதுக்காக இந்த பூலோகத்தில் வந்து அவர் அவதாரம் பண்ணுறார். அது வந்து விபவம் அப்படின்னு சொல்லுவாள். 4வது என்னென்னா அந்தர்யாமித்துவம். அந்தர்யாமித்துவம்னா ஒருத்தருக்குள்ளேயும் ஆத்மாவாக பெருமாள் இருக்கார் அப்படின்ற அந்தர்யாமித்துவம். அதாவது புருஷ சூத்திரத்தில் அந்தர்பகிஷ்டதத் சர்வம் வியாபியனாரா எனஸ்திதா அப்படின்னு சொல்கிறது புருஷ சூக்தம். அப்படின்னா என்னென்னா ஒருத்தருக்குள்ளேயும் அவர் வந்து இருக்கார் அப்படின்னு சொல்கிறா அந்தர்யாமித்துவம். அந்த அந்தர்யாமித்துவம் அது 4வது நிலை. 5வது நிலை தான் நம்ம எல்லோருக்கும் பிடிச்ச நிலை, நம்ம ஆழ்வார்கள் கொண்டாடின நிலை. அதுதான் வந்து நம்மளோட அர்ச்சாவதாரம். அர்ச்சாவதாரம் ஆழ்வார்களால் மங்களாசாசனம் பண்ணப்பட்ட அர்ச்சாவதாரம் தான் 5வது நிலை. இதே கிரமத்தில் பார்த்தீங்கன்னா முதல் பாசுரம் நாராயணனே நமக்கே பறை தருவான் அப்படின்னு சொல்கிறான். அந்த நாராயணனே நமக்கே பறை தருவான்னா பரத்துவம். அந்த பரத்துவத்தை நிலைநாட்டுறா இங்கே முதல் பாசுரத்தில் ஆண்டாள். நீங்கள் அப்படியே நேராக எடுத்துக்கோங்க. நாராயண சூக்தத்தில் வந்து நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹா அப்படின்னு சொல்கிறான். முதல்ல ஒரு விஷயம் தத்துவம் அப்படின்னா சாஸ்திரோத்தமாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது என்னென்னா இது உண்மையா, இது இருக்கா அப்படின்றத முதல்ல தெரியணுமா. அப்போ தத்துவம் அப்படின்னா நிஜம் இருக்குது அப்படின்னு அர்த்தமா. அப்போ பரதத்துவம்னா என்ன அப்படின்னா மேம்பட்டானது. பரம் அப்படின்னா மேம்பட்டானதுன்னு சொல்லுவாளாம். மேம்பட்டானதுன்னா இருக்குது, ஆனால் அதுக்கு அறிவு இருக்கா அப்படின்றது தான் பாப்பா. முதல்ல அறிவு இருந்தால் போதுமா, அவர் எல்லா சகல கல்யாண குணங்களோடு இருக்கா அப்படின்றது தான். அதாவது பரத்வம் அப்படின்னா பரிபூர்ணமானவன், எல்லாருக்கும் மேம்பட்டானவன் அப்படின்னு அர்த்தமா. அதனால தான் முதல் பாசுரத்திலே நாராயணனே நமக்கே பறை தருவான், நாராயண பரம் பிரம்ம தத்துவம் நாராயண பரஹா அப்படின்னு முதல்ல நம்ம புரிஞ்சிக்க வேண்டியது பரஹா. அந்த பரஹாவுக்கு தான் முதல் பாசுரத்தோட அர்த்தத்தை நம்ம எல்லாரும் பார்த்தோம். அதுக்கு அப்படியே 2வது பாசுரத்துக்கு வர ஆண்டாள் நீராடணுன்றா, நோன்பை பற்றி சொல்கிறா. 2வது பாசுரத்தில் என்ன சாதிக்கிறா, நோன்பு எப்படி செய்யணும், என்னென்ன செய்யக்கூடாது அப்படின்னு சொல்கிறா. அப்படி செய்யச்சே என்ன சொல்கிறா, அவன் வியூகாவதாரமான ஷீராப்திநாதனை சொல்கிறா. பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அடிபாடி அப்படின்றா. அதாவது நாராயணனே நமக்கே பறை தருவான். இங்கே பார்க்கடலுள் பையத்துயின்ன பரமன் அடிபாடி, இங்கே அடியை பாடணும் அப்படின்றா. பரமன் அடிபாடின்ட்டு வியூகாவதாரத்தை சொல்கிறான். இந்த வியூகாவதாரத்தை சொல்கிறான்னா அங்கே என்ன அர்த்தம்னா எது நம்ம பேசணும், யார் நம்ம ஆச்சாரியன் சொன்னதை வந்து மட்டும்தான் சொல்லணும். அதை தவிர வேறு எதுவும் செய்யக்கூடாது. அதே சமயம்
நிறைய தான தர்மங்கள் செய்யணும் அப்படின்னு சொன்னா இல்லையா 2வது பாசுரத்தில். அதுதான் பரத்துவத்தில் முக்கியமான குணம். அதனால தான் பெருமாளே வந்து பரமாத்மா. ஏன் பரமாத்மானா அவரை மாதிரி யாராலையும் தானம் கொடுக்க முடியாது. ஏன்னா நமக்கு அவ்வளோ கருணையோடு நமக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காரு இல்லையா. அதனால் அந்த பாசுரத்தில் வியூக இதை வச்சுட்டு என்ன சொல்கிறான், நாராயண பரம்பிரம்ம தத்துவம் நாராயண பிரகான்னு பார்த்தோம் நாராயண சுத்தத்தில். அதாவது அதுக்கு அடுத்த நாராயண பரோ ஜோதிஹி ஆத்மா நாராயண பரகான்னு வருது. நாராயண பரோ ஜோதிஹி. பரோ ஜோதிஹி அப்படின்னா அவரோட ரூபம். அந்த ரூபத்தை எப்படி இருக்குது, அதாவது வியூக அவதாரமாக அவர் என்ன பண்ணிட்டு இருக்கார், யோக நித்திரையில் இருந்து நம்மளை எப்படிலாம் ரக்ஷணம் பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிச்சுட்டு இருக்காராம். அப்போ 2வது நிலை வந்து வியூக நிலையில் 2வது பாசுரம் வைக்கிறான். 3வது பாசுரம் நேற்றைய தினம் நம்ம எல்லாருமே கேட்டோம், ஓங்கி உலகளந்த உத்தமன்னு கேட்டோம். அந்த ஓங்கி உலகளந்த உத்தமனுக்கு நம்ம பல அர்த்தங்கள் பார்த்தோம். இந்த உத்தமன் ஏன் சொல்கிறா, பெருமாள் தன்னை தாழ்த்தி ஒரு பிக்ஷை எடுக்கிறவனாக போய் மகாபலிகிட்ட பிரார்த்திச்சாரணும். அவர் வந்து ஒரே ஒரு இந்திரனுக்காகவோ தேவர்களுக்காகவோ அதை பண்ணவே இல்லை. பூலோகத்தில் இருக்க எல்லாரும் ரட்சிக்கணுன்ற அவர் பண்ணுறார். அந்த தாழ்த்தின குணத்தை தான் அங்கே உத்தமன்னு கொண்டாடினான்னு நம்ம பார்த்தோம். அப்போ இங்கே திரிவிக்ரமாதாரம் வருது, அப்போ விபவம்னு கொண்டாடுறா. அப்போ விபவம்னு கொண்டாடுறா. நாராயண பரோ ஜோதி ஆத்மா நாராயண பரஹா எஸ்சகின் ஜிஜ்ஜகத் சர்வம் அப்படின்றா. அதாவது எஸ்சகின் ஜிஜ்ஜகத் சர்வம்னா இந்த ஜகத்து இருக்கிறவர் ஸ்ரீமன் நாராயணன் அப்படின்ற வந்து ஒரு ஹிண்ட் வந்து கொடுக்குறான். அடுத்த பாசுரத்துக்கு வரப்போ அடுத்த பாசுரம் என்ன எடுத்து இப்போ விபவம் ஆகிப்போச்சு. இன்றைய பாசுரம் ஆழிமழை கண்ணா. முதல்ல நம்ம வந்து பதபதார்த்தம் பார்த்துடலாம். அந்த பதபதார்த்தம் பார்த்துட்டே நம்ம முழுசான அர்த்தத்தை பார்க்கலாம். இன்றைய தின பாசுரம் ஆழிமழை கண்ணா ஒன்னு நீ கைகரவேல் ஆழியுள் புக்கு முகந்து கொடார் தேரி ஊழி முதல்வன் உருவம் போல் மெய் கருத்து பாழியம் தோளுடை பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி வலம்புரி போல் நின் அதிர்ந்து தாழாதே சார்ங்க முதைத்த சரமழை போல் வாழ உலகினில் பெய்திடாய் நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்தேலோர் எம்பாவாய். 4வது நீராட வந்துடுத்து. ஏன்னா முதல் 5 பாசுரத்துலேயும் நீராட போகலாம் தான் ஆண்டாள் வந்து சொல்கிறான். நம்ம ஏன்னு பார்த்துட்டோம், பல காரணங்கள் பார்த்தோம். எதனால் நீராட போகலான்னு கூப்பிட்றான்னா நோன்புக்கு நீராடுதல் அவ்வளோ முக்கியன்றா. அதுவும் காலங்காத்தால் பிரம்ம முகூர்த்தத்தில் முக்கியம். இப்போ பதபதார்த்தம் பார்க்கலாம். ஆழி மழை கண்ணா. ஆழி அப்படின்னா இங்கே வந்து கடல் அப்படின்னு அர்த்தம். நம்ம ஒன்று சொல்லியா சமுத்திரம் கடல் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடல் ஆழி மழை கண்ணா. மழை கண்ணானா மழையை பெய்யக்கூடியவர் யார், அதுக்கு ஒரு தேவன் இருக்கான். அந்த தேவர் பேர் என்ன, பர்ஜன்யன் அப்படின்னு. அந்த பர்ஜன்ய தேவனை கூப்பிட்றாங்க. அப்படின்னா என்னென்னா ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கரவேல் அப்படின்னு. ஒன்றும் நீ கைக்கரவேல், அது ஒன்றும் இல்லையா, அதாவது ஒன்றும் நீ கைக்கரவேல்னா உன் கையில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா அதை அள்ளி கொடுக்கணும் எல்லாருக்கும், கிள்ளி கொடுக்காத அப்படின்னு சொல்லுவாளே. அதுபோல் கைக்கரவேல் தரமாட்ட நன்ன தாராளமாக பொழி அப்படின்றா. ஆழிமழை கண்ணா ஒன்றும் நீ கைக்கிறவேல், எதையும் மிச்சம் வைக்காமல் மொத்தமாக பொழிஞ்சிரும் மழையை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஆண்டாள் சொல்கிறான். இந்த மழைக்கான ரெஃபரன்ஸை வந்து போன பாசுரத்துலேயே வச்சா. மும்மாரி பெய்யுதுன்னு சொல்லிட்டா. அந்த மும்மாரி பெய்யுதுக்கு நம்ம எல்லாருமே ஒரு இது பார்த்தோம், ஏன் மும்மாரின்னு சொல்கிறா ஆண்டாள் அப்படின்றது. இந்த பாசுரத்தோட விசேஷம் என்னன்னா, கோபிகை அதாவது கிருஷ்ணன் வந்து திரிவிக்ரமதாரத்தில் மட்டும் அவரை தாழ்த்திண்டு இங்கே வந்து பிக்ஷை எடுக்க போல, கிருஷ்ணாவதாரத்தில் தன்னை தாழ்த்திண்டு ஒரு இடைப்பையனாக வந்து விருந்தாவனத்தில் வந்து இருக்கார் கிருஷ்ணன். அது எப்பேற்பட்ட உத்தமம் இல்லையா. அப்போ கிருஷ்ணன் தானே உத்தமமாக சொல்லியிருக்கணும் அவ, அப்படி சொல்லலை. ஆனால் அடுத்த பாசுரத்தில் என்ன சொல்கிறா, அவ கிருஷ்ணனோடு இருந்த பற்பல கோபிகள், லட்சக்கணக்கான கோபிகைகள் அவ்வளோ அனுபவமாக இருந்தது அந்த ஊரில். அப்போ அனுபவமாக இருக்கச்சே பக்தி திரள் எல்லாமே இருந்துதான். இதை பார்க்கக்கூடிய எல்லாருக்கும், தேவர்கள் உட்பட எல்லாருக்கும், ஐயோ இந்த கைங்கரத்தில் நம்மளும் ஏதாவது கலந்துக்கணுமே அப்படின்றதுனால அவள் ஆசைப்படுவாளாம். அதாவது என்ன விசேஷம்னா, இதில் சூக்ஷ்மமான அர்த்தம் என்னென்னா, பெருமாள் கைங்கரியத்தோட பாகவத கைங்கரியம் ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம மதுரகவி ஆழ்வாரை பற்றி நம்ம ஒரு சின்ன இது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆழ்வார் திருநெறியில் எழுதிருக்கார். ஆழ்வார் போகிறார், போயிட்டு நம்ம ஆழ்வாரை பார்க்குறார். செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தால் எத்தை தின்னி எங்கே கிடக்கும்னு கேட்குறார். அத்தை தின்னு அங்கே கிடக்கும்னு அவர் வந்து சொல்கிறார். அவர் சொன்ன உடனே இவா 2 பேர் ஆச்சாரியன் சிஷ்யன் ஆகிட்டா.
ஆனால் நம்ம கேட்குற வாழ்க்கை என்ன கேள்வி கேட்டார், என்ன பதில் சொன்னார்னே நமக்கு யாருக்கும் தெரியாது. ஆனால் உள்ளர்த்தம் என்னென்னா, செத்தத்தின் வயிற்றில்னா இந்த தேகம் அப்படின்றது செத்த தான். உள்ளுக்குள்ளே இருக்க ஞானம் என்றைக்குமே சாகாது. அதாவது ஆத்மாவியாக ஸ்ரோத்தவியோகோ மந்திரவியோகோன்னு சொல்லிட்டு வேதம் சொல்கிறது. திரஷ்டவியோகோ, ஆத்மாவை வெட்டவோ கொல்லவோ தோய்க்கவோ வளர்த்தவோ எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ஆத்மான்றது நித்தியம். அதை அது என்றைக்குமே அழிக்க முடியாது. அதுதான் வேத வாக்கியம். அதனால தான் இங்கே சொல்கிறார், செத்தத்தின் வயிற்றில், அதாவது தேகத்துக்குள்ளே இருக்க அந்த ஆத்மாவுக்கு ஒரு ஆச்சாரியன் மூலியமாக சிறிய ஞானம் வந்தால், செத்தத்தின் வயிற்றில் சிறியது பிறந்தாள், சிறிய ஞானம் வந்தால், எத்தை தின்னி எங்கே கிடக்கும், எத்தை தின்றுனா எந்த கைங்கரியத்தை பண்ணி எங்கே இருப்பான் அப்படின்னு கேட்குறார். அவர் உடனே சொல்கிறார், அந்த ஆச்சாரியன் திருவடியே பிடிச்சிண்டு அங்கேயே இருப்பான், அத்தை தின்று அங்கே கிடக்கும். நம்மாழ்வார் சாதிச்சார் இல்லையா? நம்மாழ்வார் போய் போகிறான் பொழிந்து நின்ற பிரான் சன்னதி, நம்ம எல்லாருக்குமே தெரியும். திருக்குறுகூர் அதனை பாடியாடி சென்மீன்கள் பல்லுலகீர் பறந்தே அப்படின்னு பாசுரர் நம்ம திருவாழ்மொழியில். பொழிந்து நின்ற பிரான் சன்னதி நம்மாழ்வார் போய் சேவிப்பாரான். மதுரை கவியாழ்வார் போவாரான். இப்படி நேரம் போய் திரும்பிட்டு வரான். என்னடான்னு கேட்டால், உமக்கு வேணால் அவர் பெருமாளாக இருக்கலாம், எனக்கு பெருமாள் கிடையாது, நீர் தான் பெருமாள் அப்படின்ட்டு வரேன். என்ன இப்படி சொல்கிறார் அப்படின்னா, நான் அவர் நீர் மதுரை கவியாழ்வார் பாசுரத்திலே, அதாவது கண்ணினும் சிறுத்தாம்பினால் கட்டும் நப்பண்ணிய பெருமாயன் என்னப்பனில் நன்னி தின்குருவூர் நம்பி என்னக்கால் அன்னிக்கு முமுதூரும் என்னாவுக்கே அப்படின்னு பாடுறாரோ. என்னன்னா, எனக்கு பெருமாளோட உங்களுடைய நாமம், அதாவது நம்மாழ்வாருடைய நாமம் சொல்ல தான் இனிக்கிறது அப்படின்றார். அப்படின்னா என்னென்னா, மேலே ஒரு லெவல் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். பெருமாள் வழுக்கி விட்டுட்டாருன்னா, பெருமாள் திருவடியை நம்ம போய் பட்டுறோம். பெருமாள் திருவடி விட்டுட்டாருன்னா அவ்வளோதான், நம்ம எல்லாருமே போச்சு. ஆனால் பெருமாள் என்ன பண்ணுறாருன்னா, அவரோட பக்தார்கள்லாம் இருக்கா இல்லையா, அவளை பயங்கரமாக சேஃபாக வச்சுருப்பாராம். அதுமாரி நம்மாழ்வார் இவாளெலாம் பயங்கர சேஃபாக வச்சுருப்பாராம். ஸோ பெருமாள் திருவடி விட்டாலும் ஆழ்வார் திருவடி நம்ம பிடிச்சிட்டோன்னா, ஆழ்வார் திருவடி காட்டிலும் ஏதாவது வசந்தது உண்டா அப்படின்னு சொன்னால் அது இன்னும் டபுள் சேஃப் அப்படின்னு சொல்கிறார் மதுரை கவி ஆழ்வார். இங்கே அதை எதுக்கு சொல்ல வரேன் அப்படின்னா, பாகவத கைங்கரியன்றது அவ்வளவு முக்கியம். நம்ம பெருமாள் கைங்கரியம் பண்ணணும் தான், பெருமாள் கைங்கரியம் பண்ணக்கூடாதுன்னு இல்லை. அதை விட பாகவத கைங்கரியத்துக்கு ஒரு ஏத்தம். அந்த பாகவத கைங்கரியத்துக்காகவே தான் நம்மாழ்வார் 2 10 பண்ணார் திருவாழ்மொழியில். 2ஆம் 10 2ஆம் 10 7ஆம் திருமொழி, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பயிலும் சுடரொளி மூர்த்தியை பங்கைய கண்ணனைன்னு ஒரு பாசுரம் பண்ணார். அதுக்கப்புறம் 8ஆம் 10 தொண்டர் 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 தொண்டன் சடகோபன்றார். அதாவது தொண்டனுக்கு சடகோபன் அப்படின்னு சொல்கிறார். அந்த ஒரு பாகவத கைங்கரியன்றது எவ்வளோ முக்கியமோ அதை தேவதைகள் உணர்வா அப்பப்போ. அதனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஊரில் தேவதை இங்கே பூஜை பண்ணியிருக்கா, இந்திரன் இங்கே பூஜை பண்ணியிருக்கா அப்படின்னா அந்த கைங்கரியத்தை நம்மளும் கலந்துக்கணும்னு தேவதார்கள் ஆசை உண்டாம். அதே மாதிரி தான் இந்த பாசுரத்தில் பர்ஜன்ய தேவனுக்கு ஆசை. என்ன ஆசை? இந்த கோபிகைகள்லாம் இருக்காளே, கிருஷ்ணானுபவத்தில் ஈடுபட்டுன்னு அவ்வளோ சந்தோஷமாக இருக்காளே, அவளுக்காக நம்மளும் ஏதாவது ஒரு கிஞ்சித்து கைங்கரியம் பண்ணமே, அவள்கிட்ட போய் நம்ம கேட்டுட்டு நம்ம என்னென்ன பண்ணணும்னு சொல்லிட்டு நம்மளும் நம்ம திருத்திக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் பர்ஜன்ய தேவன் இங்கே வரான். இவாள்கிட்ட ஆண்டாள்கிட்ட அவள் இடைப்பெண்கிட்ட எல்லார்கிட்டையும் கேட்கறதுக்காக வரான். ஆழியுள் புக்கு, அதாவது ஆழிமழை கண்ணா ஒன்று நீ கைக்கிற வேல் அப்படின்றா. நீங்கள் எனக்கு பர்ஜன்ய தேவன் வராராம். கேட்டுட்டு நான் எப்படி மழை பொழியணும் நீங்களே எனக்கு சொல்லுங்க அப்படின்னு கேட்குற பர்ஜன்ய தேவன். அவர் இந்த சிறு பிள்ளை ஆண்டாள்கிட்ட கேட்குறாருன்னா, அப்போ அந்த பாகவத சம்பந்தன்றது எவ்வளோ பெரிய முக்கியமான விஷயம் பாருங்க. அப்போ அதுக்கு ஆண்டாள் சொல்கிறா, ஒன்று நீ கைக்கிற வேல், கை எல்லாம் வீழ்ச்சியெலாம் வைக்காமல் நல்லா தாராளமாக மழை பொழியணும் அப்படின்றா. அது எப்படி பொழியணுமா? அடுத்த லைனில் அடுத்த வரியில் சொல்கிறா. அதாவது ஆழியுள் புக்கு முகந்து கொடு ஆர்த்து ஏரி. ஆழி உள் புக்கு அப்படின்னா, இந்த ஆழினா கடல்னு நம்ம பார்த்தோம். அந்த கடலுள்ள போயிட்டு அது ஆழியுள் புக்கு முகந்து கொடுன்னா மொத்தமாக முகர்ந்து ஏரி ஆர்த்தேரி மேலே ஏறி ஆர்த்தேரி ஊழி முதல்வன் உருவம் போல். ஊழி முதல்வன்னா யாரு? ஊழி முதல்வன் இந்த உலகம் பூரா பிரளயத்துக்கிட்ட போர்ச்சே பகவான் எம்பெருமான் ஒருத்தந்தான் இருந்தான். அவன் தான் ஊழி முதல்வன், ஸ்ரீமன் நாராயணன். அவன் உருவம் எப்படி இருந்துதான்? கருப்பாக இருந்துதான். இப்போ கருப்பாக இருக்கும் ஒரு உருவம், அதை மேலும் கருப்பாக்கினா கொஞ்சம் கருநீளமாக மாறிடும், கண்ணனை மாதிரி. அது இங்கே சொல்கிறா, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து அப்படின்றான். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம். இந்த உருவம் போல் மெய்கருத்துனா ஊழி முதல்வன் யார்? பெருமாள் எம்பெருமான். அவர்
கருமை நிறம் உடையவன், கருமை நிறம் உடையவன். உருவம் போல் மெய் கருத்து அப்படின்றா. இந்த மெய் கருத்துக்கு என்ன உட்பொருள் நம்ம அப்புறம் பார்க்கலாம். அந்த மாதிரி கருத்துண்டு கருத்த மேகமாக மேலே போய் அங்கேருந்து நல்ல மழை பொழியணும் அப்படின்றா. சரி, நான் முகர்ந்து அந்த தீர்த்தத்தெல்லாம் எடுத்துட்டு நான் போய் கருமேகமாக ஃபார்ம் ஆகி நான் மழை பொழிகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவர் சொல்கிறார் பர்ஜன்யதேவன். அது எப்படி, அதாவது சொல்கிறா மேலே போய் மழை பொழியும் போது எப்படி தெரியுமா நீ பொழியணும் அப்படின்றா. பாழியம் தோளுடை பற்பனாபன் கையில். பாழியம் தோளுடைனா பேர்பட்ட பெருமாள் தோல் அவ்வளோ அழகாக இருக்குமா. பார்க்குறதுக்கே 4 கை இருக்கு இல்லையா, அவரோட தோல் அது பார்க்குறதுக்கே அவ்வளோ அழகாக இருக்குமா. அதில் அந்த தோளில் நம்மலாம் சாயக்கூடாதா, நமக்கெல்லாம் சாய்க்கிறதுக்கு யோக்கியதை இருக்கா அப்படின்றதெல்லாம் யோசிக்கும். அப்பேற்பட்ட அழகு. அதாவது அந்த நீங்கள் உடையவரை பார்த்து எல்லாம் திரும்ப ஸ்ரீபெரும்புதூரில் சுவாமி எம்பெருமானாரை போய் சேவிச்சோன்னா, அதுவும் பின் சேவிச்சோன்னா அப்படியே ஆதிசேஷன் மாதிரியே இருக்கும். ஒரு தோலை பார்த்துன்னே இருக்கிறோம் போல இருக்கும். நமக்கு உடையவர் பெரியவர், ஆனால் ஆண்டாளுக்கு பெருமாள் மேலே பிரீத்தி ஜாஸ்தி. அதனால் அவர் என்ன சொல்கிறா, பாழியம் தோளுடை பற்பனாபன் கையில். அந்த அழகான தோள்களுடைய பற்பனாபன்றாங்க. பத்மநாபன்னா பத்மநாப பெருமாள் அப்படின்றா. அனந்த பத்மநாபன் தன்னுடைய நாபி கமலத்திலேருந்து பிரம்மாவை படைச்சதுனால பத்மநாபன் அப்படின்னு பேர் ஏற்பட்டது. அவர் அனந்த கோடி சயனமாக திருவனந்தபுரன்ற ஊரில் படுத்துட்டு இருக்கார். அந்த திருவனந்தபுரத்துலேயும் பாடியிருக்கார். கெடுமிடராயவெல்லாம் கேசவா என்ன நாளும் கொடுவின செய்யும் கூற்றின் தமர்களும் குறுககில்லார் விடமுடை அரவில் பள்ளி விரும்பினான் சுரும்பலத்தும் தடமுட வயல் அனந்த புறநகர் புகுதுமின்னே அப்படின்னு நம்மாழ்வார் பாட்டு. என்னடா அப்படி சொல்கிறா அப்படின்னா, அந்த அனந்த பத்மநாபர் கெடுமிடர் ஆயவெல்லாம். கெடுமிடர் எந்த ஒரு விஷயத்துக்கு தடங்கள் வந்தாலும் இந்த எம்பெருமான் இந்த அனந்த பத்மநாபனை போய் சேவிச்சா ஒரு தடங்களும் வராதான். அங்கே நீர் போனேன்னா ஒரு தொடப்பம் ஒன்று வச்சுருப்பாலாம், அது யாருக்குமே தெரியாது. நீங்கள் அடுத்த போனால் போய் பாருங்கள். அந்த தொடப்பத்தை எடுத்து ஒரு கைங்கரியம் பண்ணிட்டு வரணுமா அந்த ஊருக்கு போனால். அந்த தொடப்பத்தை எடுத்து கைங்கரியம் பண்ணுறதுக்கு என்ன ஐதிஹ்யம்னா, நம்ம கிட்ட இத்தனை காலமாக சேர்ந்த பாப்பத்தை நம்மளே துடைக்கிறதா கணக்காம். அதுக்கு அந்த அனந்த பத்மநாப சுவாமி உதவி பண்ணுறார். அப்பேற்பட்ட திருவனந்தபுரம் அனந்த பத்மநாப சுவாமி. அது எதுக்கு இந்த திருஷ்டாந்தம் சொல்கிறா ஆண்டாள் அப்படின்னா, அந்த பாழியந்தோளுடைய பத்மநாபன் கையில் 2 கையில் இருக்கு இல்லையா, வழக்கை ஆழி இடக்கை சங்கம் இருக்கு இல்லையா, அது மழை எப்படி பொழியணுமா அதை சொல்கிறா. வழக்கை ஆழி இடக்கை சங்கம் பாழியம் தோளுடை பற்பனாபன் கையில். ஆழிபோல் மின்னி. ஆழிபோல் மின்னி அப்படின்னா என்னென்னா சக்கரம். ஆழிக்கு அந்த முதல் ஆழிக்கு நம்ம என்ன பார்த்தோம், கடல் அப்படின்ற அர்த்தத்தை பார்த்தோம். இந்த ஆழி போல் மின்னினா சுதர்சன ஆழ்வாரை சொல்கிறார். வழக்கையில் சுதர்சன ஆழ்வார் வச்சுன்னு இருக்கார். பரபலன் இருக்கார் அவர். சுதர்சன சூரிய கோடின்னு சொல்லணுமோ, அந்த கோட்டி சூரியனோட வெளிச்சம் இருக்குமோ அந்த மாதிரி சுதர்சனரோட வெளிச்சம் பிரகாசமாக இருக்கணும். அதனால தான் ஆழி போல் மின்னி அப்படின்றார். உடனே இந்த இடத்துல விட்டுருவோன்னா, நம்ம இந்த கையில் இருக்கிற விட்டுறக்கூடாது இல்லையா. சங்கத்தாழ்வான் சக்கரத்தாழ்வாருக்கு ஒரு பெருமை என்னென்னா, பெருமாள் சொன்னால் அவர் போய் செஞ்சுட்டு வந்துடுவார், அவருக்கு அது பெருமை. ஆனால் சங்கத்தாழ்வான் இந்த பக்கத்துக்கு அவருக்கு இருக்கிற பெருமை யாருக்குமே இருக்காது. ஏன்னா அவர் எந்நேரமும் பெருமாள் கைவிட்டு பிரியவே மாட்டார். இன்னொரு விஷயம், பெருமாளோட திருவாய் அந்த அந்த வலம்புரி சங்கம் எடுத்து தான் ஊதும். அப்பேற்பட்ட பாக்கியம் யாருக்குமே கிடைக்காது, திரு சங்கத்தாழ்வானுக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதனால் அவரையும் சேர்த்து சொல்கிறான். வலம்புரி போல் நின்று அதிர்ந்து அப்படின்றா. அது என்ன நின்று அதிர்ந்து அப்படின்னா, போருக்கு முன்னாடி சங்க ஊதுவாலாம், அது நின்று அதிர்ற மாதிரி ஒரு சத்தம் வருமா. அதனால தான் வலம்புரி போல் நின்னதிர்ந்து அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல சாதிக்கிறா. ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிர்ந்து தாழாதே சாரங்க முதைத்த. தாழாதேனா ரொம்ப நேரம் பண்ணிடாத, இதெல்லாம் கேட்டுட்டு உடனே நீ மழை பொழியணும் அப்படின்றலாம். எப்படி உடனே மழை பொழியணும் அப்படின்றதுக்கு அடுத்த வரி சொல்கிறான். சாரங்கம் உதைத்த சரமழை போல். சாரங்கம் உதைத்தனா ராமர் வில்லுடுவாரான். அவர் உங்களுக்கு வில்லுட்டதை தெரியவே தெரியாது. அந்த பக்கம் அவள் துஷ்டர்கள்லாம் அழிஞ்சு விடுவாளாம். அதாவது ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் அப்படின்னு இங்கிலீஷில், நொடி பொழுதில் ராமர் பானம் எழுதினது கூட தெரியாது. அந்த பக்கம் துஷ்டர்கள்லாம் செத்து போயிடுவா. அவர் அம்பெய்தி அம்பால் தாக்கப்பட்டு அவள் அழிஞ்சே போயிடுவாளாம். அந்த மாதிரி வேகம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பர்ஜன்யதேவனுக்கு சொல்கிறா. தாழாதே, ரொம்ப நேரம் தள்ளாதே, சாரங்கம் உதைத்த சரமழை போல். அந்த சாரங்கம் எப்படி உதைத்தா அது எப்படி
ஒரு பானம் 2 பானம் இல்லை, 10 15 பானம் இல்லை, 100 பானம் போனால் அந்த மாதிரி நீ மழையாக பொழியணும் அப்படின்னு சொல்கிறா. வாழ உலகினில் பெய்திடாய். வாழ உலகினில்னா இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் வாழறதுக்காக நீ இந்த மாதிரி மழையை பொழியணும் அப்படின்றா. அப்படி நீ பொழிஞ்சா என்னன்னா, நாங்களும் மார்கழி நீராட, இந்த மார்கழிக்காக நோன்பு இருக்கும் இல்லையா, மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய், ரொம்ப சந்தோஷத்தோட இந்த நோன்பை நாங்கள் முடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தில் பதபதார்த்தத்தை முடிக்கிறான். இந்த பதபதார்த்தம் முடிக்கும்போது இதில் நம்ம முதல்லையே பார்த்தோம், நம்ம என்ன சொல்லின்னு வந்தோம், 5 நிலைகள் அப்படின்னு சொன்னோம் பெருமாளுக்கு. அப்போ 3 நிலைகள் ஆகிடுத்து. பரத்துவம் முதல் பாசுரத்தில் ஆகிடுத்து, வியூகம் 2வது பாசுரத்தில் ஆகிடுத்து, விபவம் 3வது பாசுரத்தில் ஆகிடுத்து. இப்போ 4வது பாசுரத்துக்கு என்ன இருக்குது அப்படின்னு நம்ம யோசித்தோன்னா, 4வது பாசுரத்துக்கு அந்தர்யாமித்துவம். இங்கே வந்து என்ன சொல்கிறான்னா, ஒருத்தருக்குள்ளேயும் பெருமாள் இருக்காருன்னு அடியேன்னு சொல்லிட்டேன். அதுதான் அந்தர்யாமித்துவம். அந்தர்பகிஷ்ட தத் சர்வம் வியாபிய நாராயண ஸ்திதா அப்படின்னு சொல்லிட்டோம். அப்படின்னா என்ன அர்த்தம், ஒருத்தரையும் நம்ம சேவிக்கணுமா அப்படின்ற ஒரு கேள்வி வரும். என்னடா அது ரொம்ப விசாரமான இதுவாக இருக்குது, எப்படி நம்ம இன்னொருத்தரை சேவிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நம்ம பூர்வர்கள் வந்து நிறைய விஷயம் சாதிச்சிருக்கா. இதில் முக்கியமான வந்து கூரத்தாழ்வான். நம்ம எல்லாருக்குமே தெரியும் கூரத்தாழ்வான் யாருன்னா ராமானுஜரோட மிக முக்கியமான சிஷ்யரில் ஒருத்தர் கூரத்தாழ்வான். அவர் காஞ்சிக்கு பக்கத்தில் இருக்கிற கூரம்ன்ற கிராமத்தில் அவதரித்து ஒரு பெரிய ராஜாவாக வாழ்ந்து வந்தார். அவர் பெரிய ராஜா. அவரை பற்றி ராமானுஜர் இருந்தால் அதில் மொழியை கடக்கும் பெரும்புகழான் வஞ்சமுக்குறும்பான் குழியை கடத்தும் நம் கூரத்தாழ்வான் சரண் கூடிய பின் பழியை கடத்தும் இராமானுஜன் புகழ் பாடி அல்லா வழியை கடத்தல் எனக்கினியாதும் வருத்தம் என்னே அப்படின்னு சொல்கிறார் திருவரங்கத்த முதனார். ராமானுஜர் இருந்தார் மொழியை கடக்கும் பெரும்புகழான்னா அவர் என்ன சொல்கிறாருன்னா, நம்ம எல்லாருமே இந்த கதை தெரியும். ராமானுஜர் வந்து இந்த வட இந்தியாவுக்கு போனார். போயிட்டு அந்த நம்ம சரஸ்வதி பண்டாரத்தில் வந்து ஸ்ரீபாஷ்யத்துக்கு இது எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டுக்காக அங்கே போனார். அங்கே போகும்போது அவர் வந்து அந்த அந்த சாஸ்திரத்தை வாங்கின்னு வரைச்சு அதை நடுவில் யாரும் வாங்கின்னு போயிட்டான். ஆனால் அந்த ஒரு ராத்திரி அந்த சாஸ்திரம் வந்து இருக்குச்சே, அதை கூரத்தாழ்வான் நன்னா படித்து அவர் ஏகசந்தா கிராகியம். ஒரு தடவை ஒரு விஷயத்தை படிச்சுட்டா அதை மறக்கவே மாட்டாராம். அந்த கூரத்தாழ்வான் சொல்ல சொல்ல அவர் அந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு வியாக்கியானம் எழுதினான்ற நம்ம கதை எல்லாருக்குமே தெரியும். அப்பேற்பட்ட கூரத்தாழ்வான்ட்ட அவர் வந்து கேட்குறாராம், இந்த மாதிரி நமக்கு சமாஷ்டயன் ஆகிடுது, நம்ம ஸ்ரீ வைஷ்ணவா ஆச்சாரியனை பின்பற்றுறோம், சமாஷ்டயன் ஆகிடுது. இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு தேவதாந்திரங்கள், அதாவது இதர தேவதைகளை போய் பார்த்தீங்கன்னா என்ன செய்வீங்கோ அப்படின்னு கேட்குறாராம். கூரத்தாழ்வான் உடனே சிரிச்சுட்டே என்ன சொன்னாராம், இந்த கேள்வியை நம்ம தேவதர்கள் தான் கேட்கணும். அதாவது அந்த ரொம்ப சூக்ஷ்மமான அர்த்தம் என்ன சொல்கிறாருன்னா, எப்போ நம்ம பெருமாளுன்னு தஞ்சமடைஞ்சு ஆச்சாரியன்ட்ட வந்துட்டோமோ பெருமாளை தவிர நம்ம யார்கிட்டையும் போகக்கூடாது. அதனால் தேவர்கள் வருவாளாம், நீங்கள் தேவர்கள் வந்து அடியேன் உங்களோட சேர்ந்துக்கிறேன்ற மாதிரி சொல்லுவாளாம் இந்த பாசுரத்தில். அதனால தான் சொல்கிறா, பாகவத சம்பந்தம் இருந்ததுன்னா எல்லாருமே உங்களை நோக்கி வருவா, நீ அவள்கிட்ட யார்கிட்டையும் போக வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கூரத்தாழ்வான் சமாதானம் சொல்லுவா அப்படின்னு சொல்லிட்டு பூர்வர்கள் சொல்லுவா. இன்னொரு விஷயம் என்னென்னா, நம்ம வந்து முதல்லையே பார்த்தோம் இந்த இந்த விஷயத்துக்கான பாகவத சம்பந்தம் வந்து பல இடங்களில் இருக்குது. இது வந்து ராமானுஜர் அனந்தாழ்வானத்துலேயும் பார்க்கலாம். அனந்தாழ்வான இடத்துலையும் முக்கியமான சரித்திரம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். திருமலையில் வந்து ஸ்ரீனிவாசர் இருக்கார். அப்போ ஸ்ரீனிவாசர் அப்பா காடுகள்லாம் இருக்கும். ராமானுஜர் கோஷ்டியிலேருந்து அவர் வந்து இந்த மாதிரி ஒழிவில் காலம் எல்லாம் நம்மாழ்வார் பாசுரத்தை உபதேசம் பண்ணிட்டுருப்பார். உடனாய் பண்ணி வழிவிலா ஆட்செய்ய வேண்டும் அப்படின்னு அந்த என்ன சொல்கிறேன்னா, அப்படி இருந்த மலையாது, அதாவது ஒரு பூ, அப்பேற்பட்ட பூ, எல்லா பூவும் இருக்குமா அந்த மலையில். அப்படி இருந்த மலை இப்போ வந்து ரொம்ப காடாக இருந்து நல்ல விஷப்பூச்சிகள்லாம் இருக்குது. இதை திருப்பி நம்ம வந்து எப்படியாவது புனர் நிர்மாணம் பண்ணணும்னு கேட்பாராம். யாராவது ஒருத்தர் போய் மலையில் கைங்கரியம் பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்குறாராம். உடனே நம்ம அனந்தாழ்வான் நேத்திய அடியன் சாதித்த போல் ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிருந்தார். அங்கே போய் மஞ்சக்கிழங்க தேர்றாருன்னு சாதிச்சிருந்தேன். அந்த அனந்தாழ்வான் வந்து ஸ்ரீவில்லிபுத்தூரின் தூண்டுதல் பேரில் அவருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் மேலே இன்னொரு ஆசை என்னென்னா, அவள் அப்பா பெரியாழ்வார் புஷ்பகைங்கரியம் பண்ணியிருந்தார். அவருக்கும் அதில் ஈடுபாடு ஜாஸ்தி. உடனே எழுந்தாராம். அனந்தாரியர்னு பேர் அவருக்கு. இயற்பேர் வந்து அனந்தாரியர். அந்த அனந்தாரியர் எழுந்து என்ன பண்ணாராம், அடியேன் தேவரின் திருவுள்ளம் பற்றினா அடியேன் போகிறேன் அப்படின்னு சொன்னாராம். நீர் ஒருவரே ஆண் பிள்ளை அப்படின்னு அவர் சாதிக்கிறார். அதனால தான் இன்றைக்கும் அவர் வம்சத்தவ எல்லாருமே திருமலை அனந்தான் பிள்ளைன்னு சொல்கிறா.
அந்த திருமலையானந்தான் பிள்ளை அப்புறம் அங்கே போனார். அந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரியும். அப்போது ஒரு முறை திருவேங்கடமுடியான் வந்து சொல்கிறாராம், இவர் பூ தொடுத்துட்டுருக்கார், ராமானுஜர் ஆணையிட்ட கைங்கரியம்படி பூ தொடுத்துட்டுருக்கார், குளத்தை வெட்டினார், நந்தவனம் வச்சார். அப்போ பூ தொடுத்துட்டு அங்கேருந்து பட்டர் சுவாமி வராராம். பட்டர் சுவாமி வந்துட்டு இதுமாதிரி பெருமாள் உங்களை கூப்பிட்றார், கொஞ்சம் வர முடியுமா அப்படின்னு கேட்டாராம். அடியேன் இப்போ ராமானுஜர் சொன்ன கைங்கரியத்தில் இருக்கேன், இப்போ அடியேனால் வர முடியாது, நான் அடியேன் நீர் போ, நான் கொஞ்ச நேரம் கழிச்சு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கார் அனந்தாழ்வார். திருவேங்கடமுடியானுக்கு ஒரே கோபமாக போச்சான். நேரம் அங்கேருந்து வந்தாராம். வந்துட்டு என் ஊரில் வந்து எனக்காக கைங்கரியம் பண்ண வந்திருக்க நீ, நான் கூப்பிட்டா வரமாட்டேன்னு சொல்லுவியா, இங்கேருந்து போ, நீ இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லுவாராம் திருவேங்கடமுடியான். அனந்தாழ்வான் சொல்லுவாராம், அடியேன் நீர் யார் முதல்ல, அடியேன் நீங்கள் வந்திருக்கிறது அடியனுடைய ஆச்சாரியன் ராமானுஜர் சொன்னதால், தேவரீர் கூப்பிட்டேன்றதுக்காக அடியேன் நீங்கள் வரல அப்படின்னு சொல்லுவாராம். இப்படி யாராவது பதில் பேசி நீங்கள் பார்த்துருக்கிறார்? ஒரு பெருமாள் அந்த ஸ்தலத்துக்கே அதிபதி அவர் வந்து சொல்கிறார், அனந்தாழ்வான் ராமானுஜர் சொல்லியிருக்க கைங்கிறதுக்காக நான் வந்திருக்கேன், உமக்காக நான் வரல அப்படின்றார். அப்போ ராமானுஜர் அப்போ வந்து திருவேங்கடமுடியான் யோசிக்கிறான்ப்பா, ராமானுஜர் பேரில் இவ்வளோ பக்தி வச்சுருக்கானே இவன் அப்படின்னு யோசிக்கிறாராம். உடனே அடுத்தவர் நிறுத்தலையே அனந்தாழ்வான். அடுத்தவரில் என்ன சொல்கிறாராம், நீரே இங்கே தஞ்சம்புக வந்தேர், இந்த 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 மலை வந்து வராகர் மலை எல்லாருக்குமே தெரியும், நீர் இங்கே தஞ்சம்புகத்தை வந்திருக்கீர், அந்த தஞ்சம்புகத்தை வந்த உனக்கு நீர் என்ன வெள்ளப்போன்னு சொல்லலாமா அப்படின்னு சொல்லிட்டு நீர் என்ன கேட்கலாமான்னு அப்படி கேட்பாராம். அப்போது இந்த மாதிரி பாகவத சம்பந்தம் இந்த பெருமாள் உண்டு தான். அதாவது பெருமாளோட ஆச்சாரியன் முக்கியம், அந்த ஆச்சாரியன் ஆணையிட்ட கைங்கரியம் முக்கியன்றதுனால தான் இப்படி சொல்கிறாளே தவிர பெருமாளை தாழ்த்துறதுக்காக இதை சொல்லலை. இந்த பாகவத சம்பந்தத்தில் வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நமக்கு இந்த பாசுரத்தில் ஆண்டாள் சொல்கிறா. இந்த பாசுரத்தில் ஏன் அந்தர்யாமித்துவத்தை கொண்டு வச்சா அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா முக்கியமான இன்னொரு கருத்து இருக்குது. இதில் எப்படி வந்து அதாவது பர்ஜன்ய தேவன்றது தேவதாந்திரம் தானே. அப்போ ஆண்டாள் போய் தேவதாந்திரத்தில் வந்து பாடினாலா, அவர்கிட்ட போய் கேட்டாளா அப்படின்ற மாதிரி இருக்கு இல்லையா? இங்கே அப்படி கிடையாதுங்க. அவள் பாசுரத்தை வந்து நம்ம நன்னா கவனிக்கணும். அவள் பாசுரத்தை எப்படி கவனிக்கணும்னா, அவன் என்ன சொல்கிறா, ஆழிமழை கண்ணா உன்னு நீ கைக்கிறவல்னு சொல்லிட்டான், ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேரின்னு சொல்லிட்டான், ஊழி முதல்வன் போல் மெய் கருத்துன்னு சொல்லியிருக்கலாமா? அங்கே ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்துன்றா. அப்படின்னா என்னது உருவம் போல்னா எனக்கு புரியலையே. அப்படின்னா நீ வந்து கருமேகமாக மாறுன்றதுக்கு ஒரு திருஷ்டாந்தம் சொல்கிறா. கருமேகத்துக்கு ஒரு திருஷ்டாந்தம் என்ன, ஊழி முதல்வன் உருவம் எப்படி இருக்கும், கருப்பாக இருக்கும் அப்படின்றா. ஊழி முதல்வன் போல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஊழி முதல்வன் உருவம் மாறிவனா நீ ஆளாம், ஆனால் ஊழி முதல்வன்கிட்ட இருக்க எல்லா குணமும் உங்ககிட்ட இருக்காது. கரெக்டாக ஊழி முதல்வன்னு போட்டால் இந்த அர்த்தம் வந்துடும். ஆனால் அதனால தான் அங்கே ஆண்டாள் வந்து சூக்ஷ்மம் என்ன சொல்கிறா, ஊழி முதல்வன் உருவம் போல் மெய்கருத்து அப்படின்னு சொல்கிறா. அந்த உருவம் போல் மெய்கருத்துன்றதுக்கு தான் இங்கே முக்கியமான விஷயம். இந்த உருவம் போல் மெய்கருத்துனா அவரோட உருவம் போல் வேணால் நீ கருக்கலாமே தவிர அவராக நீ ஆயிடவே முடியாது என்றைக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இடத்துல முக்கியமான கருத்து. அதுமாரி மெய் கருத்து நாங்கள் இன்னொரு இது வச்சுட்டா ட்விஸ்ட். அதை மெய் கருத்துனா உருவம் போல் மட்டும்தான் மெய் கருத்து, குணத்தின் போல் மெய் கருத்து இல்லை. அதனால் பர்ஜன்ய தேவதையே நீ வந்து உனக்குள் இருக்க எம்பெருமானை நான் சேவிக்கிறேன், நீ நல்ல மழையை பொழிய வேண்டும், இந்த ஊர் மக்களை வாழ வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்கிறா. இந்த ஊர் மக்களை வாழ வைக்க வேண்டும்னா நம்ம ஆய்ப்பாடி, அதாவது திருவாய்ப்பாடியில் எல்லாரும் நன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதாவது இந்த நமக்கு எல்லாருக்குமே இந்த எப்படி இந்த கடல் வந்தது அப்படின்றதுக்கு வந்து பாகவதத்தில் வந்து ஒரு ஒரு கதை இருக்குது. என்னடா அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம சகர மன்னவன் இருந்தான். அந்த சகர மன்னவன் வந்து அவரோட பசங்களை வந்து தூக்கின்னு போய்ட்டு அஸ்வமேத யாகம் பண்ணுறதுக்காக அந்த குதிரையை வச்சுருந்தான். அந்த குதிரையை காணா போயிட்டு அந்த குதிரையை தேடின்னு இவன் போயின்னு இருக்கா. அப்போ தேடின்னு போகிறச்சு என்ன பண்ணுறாங்கன்னா, குச்சி இந்த பூமியில் ஓட்ட போட்டு கீழ் வழியாக ஃபுல்லாக போய் போகிறாளாம். அப்படி இப்படி பண்ணதுனால தான் இந்த தண்ணி அங்கங்கே வர ஆரம்பிச்சுதான். அந்த தண்ணி வர கடலுக்கு இன்னொரு பேர் வந்து சாகரம் அப்படின்னு பேர். சாகரம்னா இங்கிலீஷில் சீன்னு சொல்லுவா. சகர மன்னவனால் தோண்டப்பட்டதுனால தான் சாகரம் அப்படின்றத பேர் ஏற்பட்டதுக்காக இங்கே சொல்கிறேன். அந்த சாகரத்துக்குள்ளே போய் நீ முகந்து கொடார்த்தேரி அப்படின்னு சொல்கிறா. அப்போ கொடு, ஆர்த்து, ஏரி, இது ஒரு 3 முக்கியமான விஷயம் இந்த இடத்துல உண்டு. அதாவது இப்போ வந்து நமக்கு ஒரு குழந்தை இருக்குது, ஒரு அம்மா இருக்கா, ஒரு குழந்தை இருக்கா. அந்த வந்து
இப்போது சண்டை போட்டுடுறா. சண்டை போட்டுட்டு அந்த குழந்தை எங்கேயோ போயிடுது, வெளில சாப்பிடவே இல்லை. அம்மாவுக்கு என்ன ஆகும்? அந்த அம்மாவுக்கு என்ன ஆகும்னா, அந்த குழந்தைக்கு நம்ம இப்போ போனால் அது சாப்பிடாது, ஆனால் அதை எப்படியாவது சாப்பிட வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாலாம், பக்கத்தாத்து மாமி கூட நீங்கள் கொடுக்குற மாதிரி கொடுத்துருவோ அப்படின்னு சொல்கிறாலாம். அப்போது நான் கொடுத்தேன்னு சொல்லாத, நீ கொடுத்தா மாதிரி கொடுத்துரு அப்படின்னு. அப்போ நீ கொடுத்தா மாதிரி கொடுத்துடும் போது அவள் போய் கொடுத்துருக்கா. அந்த குழந்தை சாப்பிட்டுருடுது. அந்த சாப்பிட்டோடனே அது திரும்பி ஆற்றுக்கு வருது. வந்தோடனே அதுக்கு என்ன தெரியும், இவா தான் கொடுத்துருக்கான்னு தெரியாது இல்லையா. அது பாட்டுக்கு கேஷுவலாக வந்து எதுவுமே காட்டாமல், மூஞ்சியில் எந்த தோரணையும் காட்டாமல் இருப்பான். அதே மாதிரி தான் பெருமாளும் இருப்பார் அப்படின்றா. அவர் வந்து நம்ம என்றைக்குமே காத்துன்னு தான் இருப்பார். ஆனால் அதை அவர் மூஞ்சியில் காட்ட மாட்டாராம். நம்மளை என்றைக்குமே காத்து அருளின்றிருக்கார். ஆனால் அதை அவர் என்றைக்குமே காமிச்சதில்லை. ஆனால் நீ அந்த மாதிரி இருக்காத, பர்ஜன்யம் சொல்கிறா, நீ அந்த மாதிரி இருக்காத, நீ பண்ணுறத வந்து நன்னா காமி அப்படின்றா. நன்னா காமினா எப்படி காமிக்கிறது அப்படின்னு சொல்லுவா இல்லையா. எப்படி நம்ம காமிக்கிறது? அவள் மழை பெய்யணும்னா எப்படி பெய்யணும் தெரியுமா? ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிலிருந்து. ஆழி போல் மின்னினா நன்னா இடிக்கணும், மின்னல் அடிக்கணும், அப்போ தான் மழை வர போகிறதுன்னு எல்லாருக்கும் தெரியுமா. ஆனால் மழை வந்து சாதாரணமாக தான் பொழியணும் அப்படின்றான். ஆழி போல் மின்னி வலம்புரி போல் நின்னதிருந்துன்னா இடியோடு இடிக்கணும், மழை பெய்யணும், அப்படி இருக்கணும் மழை. அதனால் நீ யாருக்கும் தெரியாமலாம் நீ பண்ணவானா, நீ நன்னா தெரிஞ்சே பண்ணு அப்படின்னு சொல்லுவாளாம். அதாவது நீ எப்படி தெரியுமா பண்ணணும், இப்போது ஒருத்தருக்கு ஒரு காரியம் கொடுத்துட்டோம், அந்த காரியம் போய் பண்ணி முடிச்சுட்டு வந்தால் அவன் எவ்வளோ சந்தோஷமாக வருவான். ஒரு திருஷ்டாந்தத்துக்கு வந்து ராமாயணத்தில் ராமர் வந்து அனுமார் அனுப்புகிறார் சீதையை பார்த்துட்டு வான்னு. அந்த சீதையை பார்த்துட்டு வரும்போது அவர் எப்படி வந்திருப்பார், எப்படி வந்து ராமர்கிட்ட சொல்கிறார். ஒரு விஷயம் ஒருத்தரை எதிர்பார்த்துருக்கானா அவளை நம்ம குளிர வைக்கிற மாதிரி பதில் சொல்லணும். அது அனுமார்கிட்ட மட்டும்தான் கற்றுக்கணும். இன்றைய தினம் ஹனுமத் ஜெயந்தி. அப்படியே உங்களை எல்லாருமே ஹனுமாரை சேவிச்சுக்கணும். அப்படியே சொல்ல மறந்துட்டேன். ஹனுமத் ஜெயந்தி. இன்னொன்று நம்ம தொண்டரடி பொழியாழ்வார் திருநக்ஷத்திரம் வேறு மார்கழி கேட்டை, அதையும் சொல்லிடுறேன். அந்த ஹனுமாரை பற்றி பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடச்சிது. அந்த ஹனுமார் எதுக்கு சொல்கிறேன்னா, அந்த ஹனுமார் வந்து சீதையை பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக வராராம். இந்த சந்தோஷத்தை பார்த்து மற்ற வானரங்கள்லாம் சொல்ல அவர் சீதையை பார்த்துட்டார் அப்படின்னு சொல்கிறாராம். அதாவது அப்படி இருக்கணுமா. ஸோ ஒருத்தரை பார்த்தே அவரோட குணாதிசயங்களில் கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்ல, அந்த மாதிரி நீ நன்ன வெளிப்படுத்தின்னு மழையை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே சொல்கிறா. ஸோ ஏரி ஆர்த்துன்றது இந்த அர்த்தம். ஏரின்றது என்னென்னா, நீ நன்ன ஒரு அம்பு வந்து எப்படி இப்படி விட்டா சத்தத்தோட வெளிச்சத்தோட வருமோ, அதை நான் அந்த கருமேகத்தை பின்னிண்டு போகுமோ, அந்த கருமேகத்தை பின்னின்னு போகணும். இந்த கருமேகன்றது ஆண்டாளுக்கு ரொம்ப பிடிக்கும். நாச்சியார் திருமொழியில் விண்ணீல மேலாப்பு விரித்தார் போர் மேகங்கால்னு திருவேங்கடம் வாசறதுக்காக பாடுறா ஆண்டாள். அதாவது நாச்சியார் திருமொழி 8ஆம் 10 முதல்ல அதே 8ஆம் 10 வந்து மதையானை போல் எழுந்து மாமுகில்கால் அப்படின்றா. மதையானை போல் எழுந்து மாமுகில்கால்னா நன்னா ஒரு 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 ஆசையோட ஒரு ஒரு இதோட சந்தோஷத்தோட ஒரு விஷயம் பண்ணோன்னா அது என்றைக்குமே நன்னா இருக்குன்றதுக்காக தான் ஆர்த்தி ஏரி அப்படின்றான். ஆழியுள் புக்கு முகந்து கொடார்த்தேழி அப்படின்னா இதில் சூக்ஷ்மமான அர்த்தம்னா, ஆழியுள் புக்கு அப்படின்னா எந்தெந்த ஜீவாத்மக்கள்லாம் அவர் கைங்கரியத்தில் ஈடுபட்டு ஆச்சாரியன் திருவடி அடைஞ்சு கைங்கரியத்தில் ஈடுபட்டிருந்தாலோ அவா அந்த ஆர்த்து ஏரி அது மாதிரி கைங்கரியம் பண்ணமா. ஆர்த்து அப்படின்னா முழுசாக அப்படின்னு ஒரு அர்த்தம் உண்டு. ஏரி இங்கே ஏரின்றதுக்கு பொருள் ஆச்சாரியனே குறிக்கிறதான். முகந்து கொடு, முகந்து கொடுனா ஆச்சாரியனோட காருண்யம், அதுதான் இங்கே முகர்ந்து கொடுக்கறது. ஆச்சாரியன் காருண்யத்தோட நமக்கு எல்லாருக்கும் கற்றுத்தரார். அதனால தான் ஆர்த்து ஏரி, ஏரியான ஆச்சாரியன் முகந்து கொடு, முகந்து கொடுக்குறார். முகந்து கொடுக்குறாருன்னா நமக்கு அனுகிரகம் பண்ணி சரணாகதி பண்ணி நமக்கு சமாஷ்டயனம் பண்ணி வைக்கிறார். சமாஷ்டயனம் பண்ணி வைக்கிறதுனால என்ன பண்ணுறார், அவர் வந்து எப்பேற்பட்ட பாவம் செஞ்சாலும் அதை போக்குறார் இல்லையா. அந்த போக்கிட்டு அந்த எம்பெருமானையே நம்ம பக்கத்தில் கொண்டு வந்துடுறார். ஆர்த்தேரி முகந்து கொடு, இதுதான் இதோட உள்ளர்த்தம். ஊழி முதல்வன், ஊழி முதல்வன், ஊழி ஊழி. இந்த ஊழின்ற வார்த்தைக்கு வந்து என்னென்னா, நான் அடியேன்னு சொன்ன மாதிரி ஆதி காலத்தில் எல்லாம் சூன்யமாக இருந்தது. அந்த சூன்யமாக இருக்கச்சே பரபிரம்மம் மட்டும்தான் இருந்தார். ஜீவாத்மா மிச்சம் எல்லாருமே ஒட்டின்னு இருப்போமா சின்னதாக பரமாத்மா மேலே. அப்போது நமக்கு எதுவுமே இருக்காதான். அப்போது பெருமாளுக்கு கருணை, அந்த கருணை இருக்குது பார்த்தீங்களா, அந்த கருணையில் அவர் ஒரு நொடி பொழுது சங்கல்பிப்பாராம். ரொம்ப சிரமம்லாம் படமாட்டார். நொடி பொழுது சங்கல்பிப்பார். உடனே தக 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 தகன்னு இந்த பிறப்பு எல்லாமே வந்து
சித்து அச்சித்து ஈஸ்வரா ஜங்கரம் ஸ்தாவனம் எல்லாமே படைக்கப்பட்டுருமா. அவர் ஒரு சங்கல்பம் பண்ணாலே போடுமா. அதனால்தான் நம்மாழ்வார் என்ன சொல்கிறார், ஞாலம் படைத்த எம் முகில்வண்ணனே அப்படின்னு சொல்கிறா. ஞாலம் படைத்த எம் முகில்வண்ணனேனா நீ தானே இந்த உலகத்தை படைச்ச, அந்த உலகம் விடி அதனால தான் அது கருமேகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டார் ஒரே பாட்டில். ஊழி முதல்வன் அப்படின்றது உருவம் போல் மெய்கருத்து. உருவம் போல் மெய்கருத்துனா நீ எப்படி உன்னோட அந்த அந்த மேகம் கருமேகமாக கலர்ந்ததோ அதே மாதிரி நம்மளோட எம்பெருமான் நம்மளோட பெருமாள் நம்ம கிட்ட இருக்கார் அப்படின்றத காமிக்கிறதுக்காக கருப்பாக்கி பெறான். ஆனால் உள்ளே இருக்கார் கருப்பாக்கிப்பார். ஆனால் நமக்கு அது ஞானம் பிறந்த உடனே அதுவே என்ன ஆகுமா, மழை பொழிஞ்சு வெயில் அடிக்கும்போது வெளுப்பாக மாறிடும் இல்லையா. அப்போது அந்த வெளுப்பாக மாறும்போது நமக்கு ஒரு ஞானம் பிறக்கும். அதை தான் இங்கே மெய் கருத்து அப்படின்னு சொல்கிறார். பற்பனா பாழியந்தோளுடை பற்பனாபன் கையில் ஆழிபோல் மின்னி வளம்புரி போல் நின்னதிருந்து தாழாதே சாருங்க முதைத்த சரமழை போல். தாழாதே சாருங்க முதைத்தனா என்ன பண்ணணும், நம்ம பெருமாள்கிட்ட அதாவது ஆச்சாரியன்ட்ட சமாஷ்டயனம் பண்ணோம். அப்போ தான் பெருமாள் நம்மக்கிட்ட ஓடி வருவார், தாழாமல் ஓடி வருவார். அதுதான் இங்கே சொல்கிறா, தாழாதே நீ தாழாமல் இருக்க. பெருமாள் தாழாமல் இருக்கணும்னா நீ தாழாமல் முதல்ல போய் ஆச்சாரியன் திருவடியை பற்று அப்படின்றா. சாருங்க முதைத்தனா அதாவது பெருமாள் இந்த ராமபானம் இருக்கே, இந்த ராமபானம் என்னென்னா ராமர் பண்ணோன்னே இல்லையா, ராமர் சொன்னால் பொறுமா பானமே விட்டுக்குன்னுவா. சாருங்க முதைத்தன்றாத அதை யாருனாலையுமே தடுக்க முடியாதான். அப்போ சரமழை போல்னா பெருமாள் அப்படி ஒரு பான மழையை பொழிகிறார் அப்படின்றா. வாழ உலகினில் பெய்திடாய். அந்த வாழ என்ன பானம் விடுறார் நம்மக்கிட்ட அப்படின்னா கருணைன்ற பானத்தை நமக்கு விடுறார். அதனால்தான் அந்த கருணைன்ற பானத்தை எங்கே விடுறார், வாழ உலகினில் பெய்திடாய். இந்த உலகத்தில் இருக்க ஜீவாத்மக்கள்லாம் வாழறதுக்காக அவர் கருணை மழை பொழிகிறார் அப்படின்றா. நாங்களும் மார்கழி நீராட மகிழ்ந்து ஏலோர் எம்பாவாய். நாங்களும் இந்த மார்கழி நோன்பு நோற்று கிருஷ்ணன் எம்பெருமான அடையணுன்றதுக்காக நம்ம எல்லாரும் இந்த நோன்பை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாசுரத்தை முடிக்கிறான். இந்த பாசுரத்துலேயே நம்ம என்ன கற்றுக்கணும்னா, பெருமாள் சம்பந்தம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி ஆச்சாரிய சம்பந்தம் எப்படி முக்கியமோ அதே மாதிரி கைங்கரியம்னு வந்துட்டா பாகவத கைங்கரியம் அவ்வளோ முக்கியம். அந்த பாகவத கைங்கரியத்தினால நம்மளோட சரணாகதி வழியை மேலும் சிம்பிள் ஆக்கினா நமக்கு நற்கதி கிடைக்கும் அப்படின்றது ஆண்டாரோட வாக்கு. ஸ்ரீயக்காந்தாய கல்யாண நதியே நதியேத்தினாம் ஸ்ரீவேங்கட நிவாசாய ஸ்ரீனிவாசாய மங்கலம் அஸ்து ஸ்ரீஸ்தன கஸ்தூரி வாசனா வாசிதோரசி ஸ்ரீ அஸ்திகிரிநாதாய தேவராஜாய மங்கலம் சர்வகந்த இதிக்யாத ஸ்ருத்யந்தே வெங்கடேஸ்வரः யஸ்ஸமர்ப்பிதமால்யோயம் அனந்தார மங்கலம் ஸ்ரீமதே ரம்யஜாமாத்ர முனீந்திர மகாத்மனே ஸ்ரீரங்கவாசினே பூயாத் நித்யஸ்ரீ நித்யமங்கலம். ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. அடியேன் மதுர கவிதாசன்.